இங்க ஒரு கேங் ஃபர்ஸ்ட் இந்த பில்டிங் குள்ள வந்த அடுத்த செகண்ட் அங்க இருந்த எல்லா கேமராவிலும் ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு செவுத்தை உடைக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே உள்ள ஒரு செக்யூரிட்டி வால் இருக்கு. கஷ்டப்பட்டு உடைச்சு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்கு. அது ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா பல கோடி மதிப்புல தங்க இங்க இருக்குதான் சொல்லி தான் இவங்க வந்திருப்பாங்க. அந்த கேங்ல 2 பேர் திடீர்னு சண்டை போட்டுக்கிறாங்க. அதுல ஒருத்தங்கிட்ட கன் இருக்கு. அவன் தெரியாம ஃபயர் பண்ணிடுறான். அந்த புல்லட் அங்க இருந்த ஒரு விலை உயர்ந்த கார் மேல பட்டுருது. ஆனா அதுல பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா தங்க கலர்ல என்னமோ இருக்கு. இவன் உடனே பக்கத்துல இருந்த ஒரு கம்பி எடுத்து சுரண்டி பார்க்கறான் பாருங்க. அந்த கார் ஃபுல்லா தங்கம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த தங்கத்தை எல்லாத்தையுமே உருக்கி காரா மாத்திருக்காங்க. ஆனா இந்த கார் அவ்வளவு அசால்ட்டா இவங்களால இங்க இருந்து திருடிட்டு போக முடியாது. கிட்டத்தட்ட 27வது மாடியில தான் இந்த காரே இருக்குது. இருந்தாலும் இவங்க ஒரு பிளான் பண்ணி அந்த காரை அங்கிருந்து எப்படியோ இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் அந்த காரோட ஃப்ரண்ட்ல ஒரு கொக்கி மாட்டலான்னு சொல்லிட்டு தெரியாம கீழே விழுந்துருப்பான். அப்ப அந்த காரை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பான். அதுல கூட இருந்த ஒருத்தவன் அப்படியே காப்பாத்திடுறான். இவங்க நினைச்ச மாதிரி அந்த காரை எப்படியோ திருடிடுறாங்க. ஆனா அந்த ஓனர் வந்து பார்க்கும் போது அந்த கார் இல்லாதனால உடனே டென்ஷன் ஆகி இந்த கார் எங்க போச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இமிடியேட்டா எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு ஏதாவது ஒரு குழு கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க நேரம் பார்த்து ஒரு கண்டெய்னர் அங்க இருந்த கம்பியெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வருது. இதை பார்த்தோம்னா இதுதான் ஒரு வேளை காரை கடத்திட்டு போறாங்கன்னு நினைச்சிட்டு ஃபாலோ பண்ணி பிடிச்சிடுறாங்க. அந்த கண்டெய்னரை ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க நினைச்ச மாதிரி கார் உள்ள இருக்காது.